வணக்கம் நண்பர்களே. பூர்வீக சொத்தை பொறுத்து 2005ஆம் ஆண்டுக்கு முன்பாக பாகப்பிரிவினை ஆகிவிட்டால், அப்படி பாகப்பிரிவினை ஆன சொத்துல எனக்கு பிறப்பாலேயே பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி மகள் ஒரு பாகப்பிரிவினை வழக்கை தாக்கல் செய்ய முடியுமா அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. வழக்கானது ரொம்ப சிம்பிளாக டிஸ்போஸ் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கின் தீர்ப்பை 8/4/2022 வழங்கியிருக்கிறாங்க. நீதியரசர் நக்கீரன் அவர்கள் தான் வழங்கியிருக்கிறாரு. நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக இந்த பூர்வீக சொத்துனா என்ன, இந்து கூட்டு குடும்ப சொத்துனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிடணும். இது தொடர்பாக நாம் நிறைய முன் தீர்ப்புகளை நம்ம சேனலில் போட்டிருக்கோம். பூர்வீக சொத்து மூதாதையர் சொத்துன்னா 4 தலைமுறையாக சொத்தானது பாகம் பிரிக்கப்படாமல் தொடர்ந்து ஒன்றாக அனைவராலும் அனுபவிக்கப்பட்டு வர வேண்டும். மேலே உள்ளவர் இறக்க கீழே உள்ளவங்க அதில் பிறப்பாலேயே ஆட் ஆகிட்டு இருப்பாங்க. இந்து கூட்டு குடும்ப சொத்து என்னென்னா அனைவரினுடைய உழைப்பால் பெறப்பட்ட சொத்து தான் இந்து கூட்டு குடும்ப சொத்து. மூதாதையர் சொத்து இந்து கூட்டு குடும்ப சொத்தாகவும் வரலாம். எல்லோரும் சம்பாதிச்சு சொத்தை வாங்கவும் செய்யலாம். அப்போ மூதாதையர் சொத்து என்பது வேறு, இந்து கூட்டு குடும்ப சொத்து என்பது வேறு. ஆனால் இந்து கூட்டு குடும்ப சொத்தில் மூதாதையர் சொத்தும் அடங்கும் அப்படிங்கிறத நம்ம பேசிக்காக புரிஞ்சுக்கணும். ஹிந்து சக்சஷன் ஆக்டில் செக்ஷன் 6 இந்த பூர்வீக சொத்தை பற்றி விளக்கம் அளிக்குது. இந்த இந்து வாரிசுரிமை சட்டத்தில் 2 சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. 1990 ஒரு சட்ட திருத்தம். இந்த சட்ட திருத்தத்தின்படி 25/3/1989 முன்பு திருமணமான பெண்களுக்கு பூர்வீக சொத்தில் ஷேர் கிடையாது. அதே போல் 2005 சட்ட திருத்தத்தின்படி 20/12/2004 முன்பாக சொத்து பார்ட்டிஷன் ஆகிவிட்டால் அல்லது ஏலினேஷன் ஆகிவிட்டால் பெண்கள் பாகம் கோர முடியாது. இதுதான் பேசிக்கு. இதில் நிறைய நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்குது. நேரடியாக இப்போ நாம் வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம். இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் தங்கம்மாள். பிரதிவாதிகள் 4 பேர் இருக்கிறாங்க. முத்துசாமி கவுண்டர், லட்சுமி, சுலோச்சனா, கணேசன். இந்த வாதியினுடைய தகப்பனார் தான் 1வது பிரதிவாதி முத்துசாமி கவுண்டர். லட்சுமி, சுலோச்சனா 2-3 பிரதிவாதிகள் சகோதரிகள், கணேசன் சகோதரன். அப்போ இந்த வழக்கு பிரச்சனையானது ஒரே குடும்பத்தை சேர்ந்த தந்தை, மகன் மற்றும் மகள்களுக்கிடையே தான் நடக்குது. இப்போ இந்த வாதியான தங்கம்மாள் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறாங்க. அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வழக்கில் கண்ட 1வது பிரதிவாதி எங்கள் அப்பா, 2-3 பிரதிவாதிகள் என் சகோதரிகள், 4வது பிரதிவாதி என் சகோதரர். இந்த வழக்கில் கண்ட சொத்து எல்லாமே எங்கள் அப்பாவினுடைய பூர்வீக சொத்து. எங்கள் அப்பாவும் 4வது பிரதிவாதியும் 14/2/2002 பூர்வீக சொத்து தொடர்பாக ஒரு பார்ட்டிஷன் பண்ணிக்கிட்டாங்க. அந்த பார்ட்டிஷனில் ஏ சீட்டில் சொத்தை 1வது பிரதிவாதியான எங்கள் அப்பாவுக்கு ஒதுக்குனாங்க. பி சீட்டில் சொத்தை 4வது பிரதிவாதியான என் சகோதரனுக்கு ஒதுக்குனாங்க. அந்த பாகப்பிரிவினையானது சட்டப்படி செல்லாது. 2005 கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தத்தின்படி பூர்வீக சொத்தில் எனக்கு பிறப்பாலேயே பங்கு உண்டு. நான் கூட்டாக அனுபவிச்சுட்ருக்கேன். அதனால் வழக்கு சொத்தில் கண்ட என்னுடைய பாகத்தை பிரிச்சுத்தாங்கன்னு சொல்லி பிரதிவாதிகள்கிட்ட கேட்டேன். அவங்க மறுத்துட்டாங்க. அதனால் வழக்கு சொத்தில் கண்ட என்னுடைய பங்கை பிரிக்கணும், எனக்கு 4ல் ஒரு பாகம் இருக்குது, அதை பிரித்து கொடுங்கன்னு கேட்டு வழக்கை தாக்கல் செய்கிறாங்க. இந்த வழக்கிற்கு 1வது பிரதிவாதி தந்தை ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போடுறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, வாதி கூறும் உறவு முறைகள் உண்மை, அதே போல் வழக்கு சொத்து பூர்வீக சொத்து அப்படிங்கிறதும் உண்மை. அதே போல் 14/2/2002 நானும் என் மகனான 4வது பிரதிவாதியும் வழக்கு சொத்தை பாகப்பிரிவினை பண்ணிக்கிட்டோங்கிறது உண்மை. அந்த பாகப்பிரிவினைப்படி எனக்கு கிடைச்ச ஏ ஷெட்யூல் சொத்து என்னுடைய தனிப்பட்ட சொத்து, அதேமாதிரி பி ஷெட்யூல் சொத்து 4வது பிரதிவாதியின் தனிப்பட்ட சொத்து.
அதை நாங்கள் தனித்தனியாக அனுபவிச்சுட்ருக்கோம். இந்த வாதிக்கும் 2-3 பிரதிவாதிகளின் இதர மகள்களுக்கும் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். அவங்க திருமணத்திற்கு பிறகு அவர்களது கணவரோடு வாழ்ந்துட்டு வர்றாங்க. எனவே அவங்க பார்ட்னர்கள் கிடையாது. அதனால் வழக்கு சொத்தை பொறுத்து வாதிக்கு பங்கு ஏதும் கிடைக்கக்கூடியதில்லை. அதனால் வழக்கை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்றாங்க. நீதிமன்றம் இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க. வாதி தரப்பில் ஒரு விட்னஸ் விசாரிக்கப்படுகிறார், 2 டாக்குமெண்ட் குறியீடு செய்யப்படுகிறது. பிரதிவாதிகள் தரப்பில் 2 விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க. என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் சூட்டை டிகிரி பண்ணுறாங்க. இதனை எதிர்த்து தந்தையான 1வது பிரதிவாதி உயர்நீதிமன்றத்தில் முதல் மேல்முறையீடு பண்ணுறார். இப்போ இந்த முதல் மேல்முறையீடு விசாரணைக்கு வர்றப்போ இந்த தந்தை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாதம் வைக்கிறாருன்னா, 2005 சட்ட திருத்தமானது 9/9/2005 தேதியில் நடைமுறைக்கு வந்திருக்கு. அந்த சட்ட திருத்தத்தின்படி 20/12/2004 முன்பாக பூர்வீக சொத்து பார்ட்டிஷன் ஆகிவிட்டால் மகள்களுக்கு சொத்தில் பங்கு எதுவும் கிடைக்காது. இந்த வழக்கு சொத்துக்களை பொறுத்து இந்த தந்தையும் அவரது மகனான 4வது பிரதிவாதியும் 14/2/2002 பார்ட்டிஷன் பண்ணிக்கிட்டாங்க. எனவே இந்த வழக்கில் கண்ட சொத்துக்கள் கூட்டு குடும்ப சொத்துக்கள் கிடையாது. பாகப்பிரிவினை ஆகிவிட்டதுனால தந்தை பாகத்திற்கு கிடைச்ச சொத்து அவருடைய தனிப்பட்ட சொத்து, 4வது பிரதிவாதிக்கு கிடைச்ச சொத்து அவருடைய தனிப்பட்ட சொத்து. பாகப்பிரிவினை ஆனதுக்கு அப்புறம் இந்த வாதி பிறப்பாலேயே அந்த சொத்தில் எனக்கு பங்கு இருக்குது, அதை பிரித்து தாங்கன்னு சொல்லி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி வினிதா சர்மா வழக்கை சுட்டிக்காட்டி அவர் வாதாடுறாரு. இப்போ நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா, வழக்கு சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் அப்படிங்கிறத இருதரப்பிலும் ஒப்புக்கொள்கிறாங்க. அதே மாதிரி வழக்கு சொத்துக்களை பொறுத்து 14/2/2002 தந்தையும் அவரது மகனான 4வது பிரதிவாதியும் பாகப்பிரிவினை செய்து கொண்டார்கள். அந்த பாகப்பிரிவினை ஆவணம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் 2 பேரும் ஒப்புக்கொள்கிறாங்க. அந்த பாகப்பிரிவினைக்கு அப்புறம் வந்த 2005 சட்ட திருத்தத்தின்படி இந்த வாதி எனக்கு பிறப்பாலேயே பங்கு உண்டு அப்படின்னு சொல்லி உரிமை கோர்றார். 2005 சட்ட திருத்தத்தின்படி ஒருவர் பிறப்பாலேயே பங்கு பெற வேண்டுமானால் இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு 6 பார்க்கணும். அந்த பிரிவு 6ல் கோபார்ட்னர் சொத்து அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பிரிவு 6ல் கண்ட துணை பிரிவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 20/12/2004 முன்பாக ஏதேனும் பார்ட்டிஷன் நடந்துவிட்டால் அல்லது சொத்தை விட்டுவிட்டால் அது செல்லாமல் போகாது, அது சட்டப்படி செல்லும். அதனால் பார்ட்டிஷன் ஆகிவிட்டால் அல்லது ஏலினேஷன் ஆகிவிட்டால் அந்த சொத்துக்களை பொறுத்து மகள்கள் பிறப்பாலேயே பாகம் கோர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கில் பாகப்பிரிவினை ஆவணமானது 14/2/2002 நடந்திருக்கு. அதாவது 20/12/2004 முன்பாக நடந்திருக்கு. அதனால் இந்த வழக்கு சொத்துக்களில் வாதி எந்த உரிமையும் கோர முடியாது. ஆனால் கீழமை நீதிமன்றம் இதை சரியாக கவனிக்காமல் வாதிக்கு ஆதரவாக தீர்ப்பளிச்சிருப்பது தப்பு. அதனால் இந்த தீர்ப்பு தலையிட வேண்டியிருக்கு. அதனால் நாங்கள் கீழமை நீதிமன்றம் வழங்கிய டிகிரியை செட்டசைட் பண்ணி இந்த அப்பீலை அலோவ் பண்ணுறோன்னு சொல்லி அலோவ் பண்ணிட்டாங்க. அப்போது இந்த வழக்கு தீர்ப்பு நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிடுது? இந்த விஷயத்தை நம்ம சட்டத்தோடு இணைச்சி பார்க்கணும். இந்த வாதியானவர் 2005 சட்ட திருத்தத்தின்படி வழக்கு சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் என்பதால் எனக்கு பிறப்பாலேயே பங்கு உண்டுன்னு கேட்டு வழக்கை போடுறாங்க. வழக்கை போடும்போதே பிளைண்டில் அவங்க என்ன சொல்லிடுறாங்க, 14/2/2002 எங்கள் அப்பாவும் என் சகோதரனும் பார்ட்டிஷன் பண்ணிக்கிட்டாங்க. அதில் ஏ ஷெட்யூல் சொத்து எங்கள் அப்பாவுக்கும், பி ஷெட்யூல் சொத்து எங்கள் சகோதரனுக்கும் ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு அட்மிட் பண்ணுறாங்க. அப்போ அந்த பாகப்பிரிவினை ஆவணத்தை ஒப்புக்கொள்கிறாங்க. அந்த பாகப்பிரிவினை ஆவணத்தை அவங்க எதிர்க்கவில்லை. அந்த பாகப்பிரிவினை ஆவணம் என்னை விட்டு மோசடியாக போட்டிருக்காங்க, என்னை அந்த பாகப்பிரிவினை ஆவணத்தில் சேர்க்காமல் விட்டது தப்பு, அதனால் அந்த பாகப்பிரிவினை ஆவணம் என்னை கட்டுப்படுத்தாது அப்படிங்கிற மாதிரியான வாதத்தை இவங்க கீழமை நீதிமன்றத்தில் வைக்கலை. அதனால தான் இந்த வழக்கு வாதிக்கு தோற்று போச்சு. உண்மையிலே வாதி இந்த வழக்கில் கட்சி என்ன பண்ணியிருந்துருக்கணும்,
நான் உயிரோடு இருக்கும்பொழுது எனக்கு எந்த தகவலையும் கொடுக்காமல் எங்கள் அப்பாவும் என் சகோதரனும் மட்டும் தன்னிச்சையாக பார்ட்டிஷன் பண்ணிட்டாங்க. அந்த பார்ட்டிஷன் என்னுடைய பாகத்தை பொறுத்தவரை ஒரு வாய்டு டாக்குமெண்ட்டு. அந்த பாகப்பிரிவினை ஆவணம் வழக்கு சொத்தில் கண்ட எனது பங்குரிமையை எவ்வகையிலும் கட்டுப்படுத்தாது. அது என்னை பொறுத்தவரை ஒரு வாய்டு டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி இவங்க சின்சியராக ஒரு கட்சியை பண்ணியிருந்திருக்கணும். ஆனால் கட்சி பண்ணலை. அதே நேரத்தில் இந்த பாகப்பிரிவினை ஆவணத்தை செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் அப்படின்னு கோரியும் இவங்க ஒரு பரிகாரத்தை கேட்கலை. அதனால் அந்த பாகப்பிரிவினை ஆவணத்தை இந்த வாதி எதிர்க்கவில்லை, அட்மிட் பண்ணிக்கிறாங்க. அதனால் அந்த பாகப்பிரிவினை ஆவணம் உண்மையானது. அதனால் அதன் பிறகு தான் இந்த 2005 சட்டத்திருத்தம் வந்திருக்கு. அதனால் வாதிக்கு பங்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த வழக்கு தீர்ப்புலேருந்து நாம் சிம்பிளாக தெரிஞ்சுக்கிட வேண்டியது என்னது? 20/12/2004 முன்பாக பூர்வீக சொத்து பார்ட்டிஷன் ஆகிவிட்டால் அதன் பிறகு மகள்கள் பூர்வீக சொத்தில் தங்களுக்கும் பிறப்பாலேயே பங்குண்டு அப்படின்னு 2005ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்டத்திருத்தத்தின் கீழே பாகம் ஏதும் கோர முடியாது அப்படின்னு இந்த தீர்ப்பு மிக தெளிவாக பேசுது. இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக படித்து பாருங்கள். அடுத்து இன்னொரு விஷயத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண பார்க்குறேன். இப்போது 1990 இந்து வாரிசு உரிமை சட்டத்தில் ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வந்து என்ன சொல்லிட்டாங்க? 25/3/1989 முன்பு திருமணமான பெண்களுக்கு பங்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க வச்சுக்காங்க. இப்போ 25/3/1989 முன்பாகவே ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆயிடுது. சரியா? சொத்து ஏலினேஷனே ஆகலை, அப்படியே வருதுன்னு வச்சுக்காங்க. இப்போ 2005 சட்டத்திருத்தம் வந்துடுது. அப்போது 2005 சட்டத்திருத்தத்தின்படி ஆட்டோமேட்டிக்காகவே அந்த சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் இந்த மகளும் பிறப்பாலேயே ஒரு பங்குரிமையாளர் ஆகி விடுவார் அப்படின்னு சட்டம் சொல்லுது. அப்படி தான் சொல்கிறாங்க, தந்தை உயிரோடு இருக்கணும் அவசியம். என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, 23/5/1989 முன்பாக திருமணமான பெண்களுக்கு தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த சட்டத்திருத்தத்தின்படி திருமணமாகி இருந்தால் பங்கு கிடையாது, அவங்களுக்கு ஒரு கோபார்ட்னர் கிடையாது அப்படின்னு டிசைட் ஆயிடுது. அந்த தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த சட்டத்திருத்தம் இன்னும் சட்ட புத்தகத்தில் இருக்க தான் செய்து, அது நீக்கம் செய்யப்படலை. அப்போது 1989 முன்பு 1989 முன்பு திருமணமான ஒரு பெண் கோபார்ட்னராகவே இருக்க முடியாது. அப்படி கோபார்ட்னராக இல்லாமல் தனது கணவரின் குடும்பத்தோடு வாழ்ந்துட்டு வரும் பட்சத்தில் பிற்பாடு அவங்க எப்படி கோபார்ட்னராக வர்றாங்க? அப்போ இந்த 2005 சட்டத்திருத்தம் உள்ளே இந்த சட்டத்திருத்தத்தின்படி அவங்க பங்கு உண்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க? 1989 முன்பு பெண்ணுக்கு திருமணம் ஆயிடுது, அவள் கோபார்ட்னரே கிடையாது, கணவர் வீட்டுக்கு போயிடுறான், அவள் குடும்பத்தை விட்டு போயிடுறான். அப்புறம் மிச்சம் இருக்கிறது யார்? மிச்சம் இருக்கிற அந்த ஆண் பசங்கள் மட்டும்தான், தந்தையும் மட்டும்தான் இருக்கிறாங்க. இப்போ தந்தையும் இறந்துடுறாரு. அப்போ மீதி கோபார்ட்னர் யார் இருப்பா? அந்த பசங்க மட்டும்தான் இருக்காங்க. அவங்க அப்படியே வர்றாங்க, 2005 சட்டத்திருத்தம் நடைமுறைக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் அவங்க 2010 ஒரு டாக்குமெண்ட் போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்காங்களேன். இப்போது அந்த 89 முன்பு திருமணமான பெண் இந்த சொத்தில் பங்கு கேட்க முடியுமானா கேட்க முடியும்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, 1989 பிறகு நீங்கள் பசங்க பார்ட்டிஷன் பண்ணிக்கொள்ளலாம், பசங்களுக்கிடையே பாகப்பிரிவினை நடக்கவில்லைல்ல, சொத்து மொத்தமாக பூர்வீக சொத்துங்கிற அப்படி அந்த கேட்டகரியில் தானே இருக்குது. அதனாலே 89 முன்பு திருமணம் வாய்ந்தாலும் கூட நீங்கள் பார்ட்டிஷன் பண்ணவில்லை என்றால் 2005 ஆக்ட் பிரகாரம் பிறப்பாலே அந்த பொண்ணுக்கு பங்குன்றாங்க. இங்கே தான் மெயின் பிரச்சனை வருது. முதல்ல 1989 முன்பு திருமணமான பெண்ணுக்கு பங்கே கிடையாது, அவர் கோபார்ட்னரே கிடையாது, அவர் குடும்ப உறுப்பினரே கிடையாது அப்படின்னு தானே அது எடுத்துக்கிடணும். பிறகு எப்படி 2005 ஆக்ட் இதில் இன்க்ளூடு எப்படி பண்ணுறீங்க? 1989 முன்பாக திருமணம் ஆயிடுது. இங்கே யார் இருக்கா? தந்தையும் 2 மகனும் தான் இருக்கிறாங்க. அவங்க 3 பேர் மட்டும்தான் அந்த சொத்தை அனுப்பிச்சிட்டே வருவாங்க. இப்போ தந்தை 2005 ஆக்ட் வந்ததுக்கப்புறம் இறந்துடுறாரு. அப்போ மிச்சம் இருக்கிறது யார்? மிச்சம் 2 பசங்க. அப்போ அவங்க மட்டும்தானே கோபார்ட்னராக இருப்பாங்க. சரி, அப்படியே பார்த்தாலும் 3 பேர் இருந்திருக்கிறாங்க, தந்தை 2 மகன். இப்போ தந்தை இறந்து, அப்போ தந்தைக்குரிய பாகத்தில் தானே அந்த அம்மா பாகம் கேட்க முடியும். பசங்களுக்கு தனித்தனியாக 3ல் ஒரு பங்கு உண்டுல்ல அப்படின்னு
ஒரு கிரவுண்ட்ஸை ரெடி பண்ணி நான் ஒரு ஃபஸ்ட் அப்பீல் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போட்டிருக்கேன். இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்ன சங்கதியை கூறி இதில் நான் சொல்கிற மாதிரி ஆர்கியூ பண்ணணும். என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். அதில் ஏதாவது தீர்ப்பு வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அதை வீடியோவாக போடுறேன். இதற்காகவே நாளைக்கு நான் சென்னை வர்றேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி சொன்ன தீர்ப்பினுடைய விவரத்தை நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக படித்து பாருங்கள். உங்கள் அனைவருக்கும் பயன்படும். நன்றி.